ஃப்ரைடே மார்னிங் ப்ரீவியஸ் டே ஈவினிங் ஸ்நாக்குக்காக கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். பட் அன்றைக்கி ரெடி பண்ண முடியல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை கிரேவி இல்லைனா வந்துட்டு லஞ்சுக்கு குழம்பு மாதிரி ரெடி பண்ணலாம்னு யோசிச்சேன். ஸோ காய்கறியும் நிறைய இருந்தது. ஸோ நிறைய காய் போட்டு கருப்பு கொண்டக்கடலை காரக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு லஞ்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் டே ஈவினிங்லேருந்து நிறைய விஷயம் வந்துட்டு சொதப்பிட்டே இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே டின்னரும் எடுத்துக்கிட்டோம். ஸோ மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பசியாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டீ எதுவுமே எடுத்துக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதால் லஞ்ச் குக் பண்ணும்போது அப்படியே டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு சுண்டல் மட்டும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கும் தனியாக சுண்டல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி சுண்டல் கூட ஆட் பண்ணுறதுக்கு வெள்ளை பூசணி அண்ட் முருங்கைக்காய் இது ரெண்டும் தான் வந்து காரக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததால் இதோட கண்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.